ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சீமா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மிஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ 2 கிளாத்தில் ஒரு கிளாத்தை எடுத்துக்கலாம். இப்போது நெக் போர்ஷன் தான் தைக்க போகிறோம். நெக் போர்ஷன் தைக்கிறதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அதை 1/4 இன்ச்சாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன்ல அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கிளாத்லேயும் நெக் போர்ஷனை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு 2 உள்ளே வர்ற மாதிரியும் ராங் சைடு வெளியே வர்ற மாதிரியும் வச்சுக்கோங்க. அதில் 1/2 இன்ச்சு குறித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தையும் சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது துணியை நான் விரித்து போட்ட மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆம்கோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அதை 1/4 இன்ச்சாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த ஆம்கோலையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டரில் இந்த துணி தூக்கிட்டு இருக்குல்ல, அதை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓரம் ஜாயின் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சு குறித்து கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தையும் சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓரம் தச்சு முடிச்சாச்சு. இப்போது கீழ்ப்பகுதி நான் மடிக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நான் குறிக்கிற மாதிரி 1/2 இன்ச்சு கீழே குறிச்சிக்கோங்க. இப்போது கீழே இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட்டு வரைக்கும் எனக்கு 8.5 இன்ச்சு வருது. இதோட சென்டர் பாயிண்ட்டை குறிக்க போகிறோம். 4.25 இன்ச்சு வருது. அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா, நம்ம மடித்து தைக்கும்போது ஈவனாக வரணும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம கீழே 1 இன்ச் விட்டுருந்தோம், அதை 1/2 இன்ச்சியாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிக்கும்போது டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிருங்க.